ரெக்கார்ட் போட்டுட்டேன், சார் ஸ்கிரீன் போட்டுட்டேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நமக்கு இந்த சார் ஸ்கிரீன் போடுறதுல போயிடுதையா? இப்ப நம்ம வந்து எல்லாரும் 9th லெசன் எடுத்துருங்கப்பா. இதுலதான் 9th பாருங்க, 9th தான். இந்த 9th லெசன்ல வந்து குணவஜ்ஜன சம்சர்காத் யாதி ஸ்வல்பஹ அபி கௌரவம். யாத்தினா அடைவிக்கும். எது அடைவிக்கும்னா குணவத்து ஜன, குணவத்து ஜனன், அப்படி அதை பிரிச்சா அப்படி வரும். சோ குணவஜ்ஜுன்றது குணவத்து, குணமுடைய ஜனங்களுடைய, சம்சர்காத்னா சேர்க்கை, ஸ்வல்பக அவங்க எளியவங்களாக இருந்தாலும், அப்பி இருந்தாலும் நமக்கு கௌரவம்ன்றது இந்த இடத்துல வந்து உயர்வு. சோ நமக்கு உயர்வை அடைவிக்கும், பெற்றுத்தரும், யாத்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க அழகா கொடுத்துட்டாங்க, மேன் மக்களின் தொடர்பால் எளியோரும் மேன்மை பெறுவர். ஸ்வல்பக அப்பி அப்படின்றதுக்கு இந்த இடத்துல நம்ம சாதாரணவங்களாக இருந்தாலும் நமக்கு கௌரவம் யாத்தி, உயர்வை பெற்றுத்தரும் அப்படின்ற அர்த்தத்துல இங்க கொடுத்துருக்கா. ஓகேவா? இதை இங்கிலீஷ்ல யாராவது சொல்லிக்கோங்க. இப்ப வந்து நம்ம சரள சம்பாஷணத்துக்கு போலாம். கிருஷ்ணக நவநீதம் கால். இப்ப வந்து தூமுன் பிரத்ய ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதற்காக அதற்காகன்ற அர்த்தத்தை கொடுக்கும். கிருஷ்ணக கிருஷ்ணன், நவநீதம்னா வெண்ணெய், வெண்ணெயை, காதித்தும் சாப்பிடுவதற்காக, கோபிகாயாக இது 6வது விபக்தி, கோபிகாவினுடைய கிரகம் வீட்டிற்கு, கதவான் சென்றான், பூதகால பிரயோகம். ஓகேவா? படிங்க, புது புக்ல இருக்க சென்டர். நீங்க அத கொடுங்க, புக்க கொடுங்க. அப்படியே சொன்ன எனக்கு புரியல, நான் அதையும் சொல்றேன். இப்ப குடுமா எப்படின்னா ஓகே. இப்ப வந்து இதுல உங்களுக்கு ஒண்ணு இருக்கா, அத பாக்கலாம். பூத்தனா கிருஷ்ணம் திருஷ்டும். அதாவது பூத்தனா அப்படின்றவ ஸ்திரீலிங்க பதம், அதனால்தான் ஆகாராந்த ஸ்திரீலிங்க பதம் அவ பேர்ல. சோ அது ஸ்திரீலிங்கம். பூத்தனை கிருஷ்ணனை, கிருஷ்ணம் திரஷ்டும், கிருஷ்ணனை பார்ப்பதற்காக, கோகுலம் கோகுலத்திற்கு, ஆகதவதி வந்தாள். ஓகேவா? இந்தப்பா கொஞ்சம் எடுத்துக்கோ. கிருஷ்ணக கம்சஸ்ய வதம் கர்த்தும். கிருஷ்ணன் அடுத்தது பாருங்க, கம்சஸ்ய வதம்ன்றது 6வது விபக்தி. வதம் கர்த்தும் அதை செய்வதற்காக, அவரை கொல்வதற்காக, துவாரகாம் துவாரகைக்கு, ஆகதவான் வந்தார். சோ கிருஷ்ணன் கம்சனை கொல்வதற்காக துவாரகைக்கு வந்தார். இந்திர கோபதக, இந்திரகோபதக ரக்ஷித்தும் கிருஷ்ணக கோவர்தனகிரிம் உன்னீதவான். அதாவது இந்திரகோபதக இந்திரனுடைய கோபத்தை ரக்ஷித்தும், அதாவது இந்திரத்துக்கு இந்திரனுடைய கோபத்திற்கு ஆளான அவர்களை, யார? அந்த கோகுலர்களை அப்படின்ற அர்த்தத்தை இந்திர கோபத்தக அப்படின்னு, தக அப்படின்றது கொடுத்திருக்குல்ல, அந்த இந்திர கோபத்தில் இருந்து, ஹஸ்ததக கோபத்தக ஞாபகம் வருதா பஞ்சமியில? சோ அதுல இருந்து ரக்ஷித்தும் காப்பதற்காக, தூமுன் பிரத்தியை காகன்ற அர்த்தத்தை கொடுக்கும். கிருஷ்ணக கிருஷ்ணன் கோவர்தனகிரியை உன்னீத்தவான் தூக்கினார். ஓகேவா? காலிய சர்ப்பஸ்ய துஷ்டதாம் ஷமயித்தும் கிருஷ்ணக தஸ்ய உபரி நர்த்திதவான். அதாவது இந்த இடத்துல நீங்க எப்படி எடுத்தோம்னா, காலிய சர்ப்பஸ்யனா 6வது விபக்தி,
காளியன் அந்த சர்ப்பம்னா பாம்பு, அந்த பாம்பினுடைய துஷ்டதாம் அத்தோடைய அந்த கெட்ட புக்தியை ஷமயித்தும், இந்த இடத்துல ஷமயித்தும் அப்படின்றது அதை மன்னிப்பதற்காகவும் எடுத்துக்கலாம், முடிப்பதற்காகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அந்த துஷ்ட குணத்தை போக்குவதற்காக அப்படின்ற அர்த்தத்தை இந்த இடத்துல கொடுக்குது. கிருஷ்ணக தஸ்ய உபரி, அந்த காளிங்கனுக்கு மேல, உபரினா மேல, அதகனா கீழே. நோட் பண்ணிக்கோங்க என்னன்னு சொன்னாலும். நர்த்தி தவான்னா டான்ஸ் ஆடினார். சோ அந்த அத்தோட துஷ்ட குணத்தை போக்குவதற்காக, அப்புறம் துஷ்ட குணத்தை ஷமயித்தும்ன்றது மன்னிப்பதற்காக எடுத்துக்கலாம். ஓகேவா? பாகவத கதாம் படித்தும் அகம் பகு இச்சாமி. இங்க அகம்ன்றதுனால இச்சாமின்னு வந்திருக்கு. நான் மிகவும் விரும்புகிறேன். எதனால என்னத்துக்கு மிகவும் விரும்புகிறீங்க? பாகவத கதாம் படித்தும், பாகவத கதையை படிப்பதற்காக நான் ரொம்ப இஷ்டப்படுகிறேன், விரும்புகிறேன். இப்ப அடுத்தது பார்க்கலாமா? இதெல்லாம் நான் எழுதி உங்களுக்கு அனுப்பிட்டேன். எத்தனை பேர் அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அத்தனை பேரும் எப்படி இருந்தாலும் அந்த பிரிண்ட் அவுட் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் எழுத மாட்டேன், சொல்லதான் போறேன். ஓகேவா? இங்கிலீஷ்லயும் எழுதி வச்சிருக்கு கொடுத்துருக்கேன், தமிழ்லயும் உங்களுக்கு எழுதி அனுப்பினேன். இந்தா வேணா செல் வச்சுக்கோதா, நீ அவ்வளோ. வா, யாராவது ஒருத்தர். தீபு நீ எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா என்ன வச்சுக்கோ. ஜனாகா வனம் கத்வா ஆகச்சந்தி, மக்கள் காட்டிற்கு போன பிறகு திரும்பி வந்தனர், போய்விட்டு வந்தனர், எப்படி வேணா எடுத்துக்கலாம். பீப்புள் வென்ட் டு த ஃபாரஸ்ட் அண்ட் ரிட்டர்ன்ட். சதீஷக ஜலம் பீத்வா பலம் காததி, சதீஷன் தண்ணீரை குடித்து விட்டு பழத்தை சாப்பிட்டார். சதீஷன் தண்ணீரை குடித்த பிறகு பழத்தை சாப்பிடுகிறார் அப்படின்னு எப்படி வேணா எழுதிக்கலாம். இங்கிலீஷ்ல சதீஷ் drank water and then ate fruit. ஓகேவா? சதீஷ் drank water and then ate fruit. பிச்சைக்கார நெக்ஸ்ட். பிக்ஷுகனா பிச்சைக்காரம், அன்னம்னா சாப்பாடு, காதித்வானா சாப்பிட்ட பிறகு இல்ல சாப்பிட்டு விட்டு, உத்திஷ்டதி அப்படின்னா எழுந்திருந்தார். சோ பிக்ஷுகன் பிச்சைக்காரன் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு எழுந்தார். அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல the beggar ate the food and then got up. The beggar ate the food and then got up. நெக்ஸ்ட். மாதா பூஜா வஸ்தூனி ஆனிய பூஜாம் கரோதி. அம்மா பூஜை வஸ்தூனினா சாமான்களை ஆனிய கொண்டு வந்து விட்டு. இங்க துவா பிரத்தியத்துல பதிலா எல்பந்தம் ஏன் போட்டிருக்கோன்ற கேள்வி உங்களுக்கு எல்லாம் வரும். ஏன் போட்டிருக்கோம்? ஏன்னா உபசர்கா இருந்ததுன்னா எல்பந்தம் தான் போடுவோம், துவா போட மாட்டோம். ஓகேவா? அதனால அப்படி போட்டிருக்கோம். கொண்டு வந்த பிறகு இல்ல கொண்டு வந்து விட்டு பூஜை செய்கிறாள். அம்மா பூஜை சாமான்களை கொண்டு வந்து விட்டு இல்ல கொண்டு வந்த பிறகு பூஜையை செய்கிறாள். மதர் brings the puja items and then performs the puja. Mother brings the puja items and then performs the puja. Next. ஏஷா தீபம் பிரஜ்வாலிய பிரார்த்தனாம் கரோதி. பிரஜ்வாலிய பிரான்ற உபசர்க்கம் ஜுவாலைக்கு முன்னாடி இருக்கவே அந்த இடத்துல எல்பந்தம் போட்டிருக்கும். ஓகேவா? ஏஷா, ஏஷான்றது ஸ்திரீலிங்க பதம். இவள் தீபம் தீபத்தை பிரஜ்வாலிய ஏற்றிய பிறகு பிரார்த்தனையை செய்கிறாள். ஓகேவா? இவள் தீபத்தை ஏற்றிவிட்டு பிரார்த்தனை செய்கிறாள். She lights the lamp and then prays. She lights the lamp and then prays. இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தமிழ்னா நான் எழுதிடுவேன்.
இங்கிலீஷ்ல கண்டுபிடிச்சு எழுதணும். தேவி பரீட்சாம் விலிக்கிய கிரகம் கச்சதி. தேவின்றது ஒரு பொண்ணு பேரு. பரீட்சையை விலிக்கிய அப்படின்னா எழுதி விட்டு. இங்க ஏன் யா வந்திருக்குன்னா வீன்ற உபசர்க்கம் வரவே லபந்தம் போட்டிருக்கோம். விலிக்கிய எழுதிவிட்டு கிரகம் கிரகத்திற்கு போனாள், போகிறாள். தேவி finishes writing the exam and then goes home. இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு செல்போன்ல ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன். பிரிண்ட் அவுட் எடுத்தவங்க எடுத்து வச்சுட்டு பார்த்து கூட எழுதலாம். ரகுநந்தனக கீதம் கீத்வா ஆனந்தேன உபவிஷதி. ரகுநந்தன் பாட்டை பாடிவிட்டு சந்தோஷத்தோடு உட்கார்கிறார். பாட்டை பாடின பிறகு அப்படியும் சொல்லலாம், சந்தோஷத்தோடு உட்காருகிறார். ரகுநந்தன் sings a song and then sits down happily. and then அதுதான் அந்த வார்த்தைக்கு. and then தான் இத்வா பிரத்யய யல்பந்தமே. ஓகேவா? ஜாயினிங் வேர்ட்ஸ் நீங்க எழுதுதான் எழுதுங்க, எனக்கு தெரியாது. ஆமாப்பா வரணும். வயம் சரஸ்வதீம் நமஸ்கிருத்ய சம்ஸ்கிருதம் பட்டாமஹ. பட்டாமி பட்டாமஹ பகுவச்சனம் உத்தம புருஷம். அதுக்கப்புறம் வர்த்தமான காலம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வயம் நாங்கள் சரஸ்வதியை நமஸ்காரம் செய்து விட்டு. நமஸ்கிருத்ய கிருத்தியதான் நமஸ் அப்படின்றது உங்களுக்கு என்னது உபசர்க்கம். உபசர்க்கம் வந்தாலே எல்பந்தம் வரும். அதனாலதான் இத்தியான்னு போட்டிருக்கோம். ஓகேவா? கிரு தாத்து கூட இப்துவா போடாம இத்தியா ஏன் போட்டிருக்கோம்னா முன்னாடி நமன்ற ஒரு உபசர்க்கம் சேர்த்திருக்கிறதுனால. சம்ஸ்கிருதம் பட்டாமஹ நாங்கள் சரஸ்வதியை நமஸ்காரம் செய்த பிறகு இல்ல செய்து விட்டு சம்ஸ்கிருதத்தை படிக்கிறோம். அம்மா ஒரு நிமிஷம்மா. அக்கா இருங்க, உங்க வாய்ஸே எனக்கு கேட்கல, இருங்க. இப்ப கேட்கலாமா? இல்ல கேட்கல, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கத்தி சொல்லுங்க அக்கா. இப்ப நமஸ்கிருத்திய அப்படின்றது உபசர்க்கத்தால இத்திய வருதுமா. அதுக்கு முன் லைன் கீத்வா கீத்வா அப்படி இருக்குல்ல, காதான தாத்துவே, அதுகிட்ட உபசர்க்கம் வரலையே, அதனால துவா பிரத்யய. தாத்து இந்த இடத்துல கிருன்றது தாத்து, நமன்றது உபசர்க்கம். ஓகேவா? ஓகே ஓகே. இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா? வயம் we bow to Saraswati and then study Sanskrit. and thenன்றது வரணும் இங்கிலீஷ்ல, அத பாத்துக்கோங்க. we bow to Saraswati and then study Sanskrit. அடுத்தது வயம் அக்ஷரம் லிகித்வா சம்ஸ்கிருதம் பட்டாமஹ. நாங்கள் அக்ஷரத்தை எழுதிவிட்டு, அக்ஷரம்னா என்ன? எழுத்துக்கள். எழுத்துக்களை எழுதிவிட்டு சம்ஸ்கிருதத்தை படிக்கிறோம். படிக்கின்றோம். நாங்கள்ன்றதுனால படிக்கின்றோம். we write the letters and then study Sanskrit. okay? we write the letters and then study Sanskrit. இப்ப அடுத்ததுக்கு நம்ம போலாமா? இங்க பாருங்களேன், இதுவரையும் படிச்சது என்ன படிச்சிருக்கோன்றதுதான் இந்த லெசன்ல கொடுத்திருக்காங்க. எல்லாரும் பாருங்க. பட்டத்தி பட்டந்தி பட்டாமி பட்டாமக பிரதம புருஷா. என்னது இது? வர்த்தமான காலம். அடுத்தது பவிஷ்யத் காலம், ஃபியூச்சர் டென்ஸ். பட்டிஷ்யதி பட்டிஷ்யந்தி பட்டிஷ்யாமி பட்டிஷ்யாமக. அடுத்தது பாஸ்ட் டென்ஸ், பூதகாலம். படித்தவான் படித்தவதி படித்தவந்தக படித்தவத்தியக. அடுத்தது லோட், பிரேரணா. பட்டத்து பட்டந்து படித்வா பிராபட்ய படித்தும். இது ரெண்டும் தான் லோட்டு. இது என்னன்னு நீங்க கேட்பீங்க. இது படித்வா படித்தும். படித்வா பிராபட்யன்றது இத்வா பிரத்யய, இது தூமுன் பிரத்யய. ஓகேவா? அடுத்தது இதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணிருக்காங்க, பாக்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பாருங்க. சாத்ரஹ போர்டு பாருங்க. சாத்ரஹ பாடம் பட்டதி. மாணவன் பாடத்தை படிக்கிறான்.
இது என்ன காலம்? வர்த்தமான கால பிரதம புருஷ ஏகவச்சனம். ஓகேவா? அகம். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்திலேயே பகுவச்சனம் கொடுத்திருக்காங்க பாருங்க. சாத்ராஹா பாட்டம் பட்டந்தி, மாணவர்கள் பாட்டத்தை படிக்கின்றார்கள். அகம் பாட்டம் பட்டாமி, நான் பாடத்தை படிக்கிறேன். வயம் பாட்டம் பட்டாமக, நாங்கள் பாடத்தை படிக்கின்றோம். இது ரெண்டும் என்னது? இதுவும் அதே வர்த்தமான காலத்துல உத்தம புருஷா, ஏகவச்சனம் பகுவச்சனம். ஓகேவா? அடுத்தது பிரதம புருஷால ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது பவிஷ்யத் காலம். சாத்ரக பாட்டம் பட்டிஷ்யதி, மாணவன் பாடத்தை படிப்பான். சாத்ராக பாட்டம் பட்டிஷ்யந்தி, மாணவர்கள் பாடத்தை படிப்பார்கள். அகம் பாட்டம் பட்டிஷ்யாமி, நான் பாடத்தை படிப்பேன். வயம் பாட்டம் பட்டிஷ்யாமக, நாங்கள் பாடத்தை படிப்போம். இது ரெண்டும் பவிஷ்யத் காலம் தான். அதுல உத்தம புருஷா பார்த்தோம். இப்ப அடுத்தது இது பூத காலத்துல இந்த வான் பிரத்யேகம் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கத்துக்கு தான் நம்ம கத்துன்னு இருக்கோம். அதனால இதுக்கு பிரதம புருஷா உத்தம புருஷா குழப்பம் வேண்டாம், எல்லாத்துக்குமே ஒண்ணுத்தையே போட்டுடலாம். ஓகேவா? சாத்திரக பாட்டம் படித்தவான், மாணவன் பாட்டத்தை படித்தான். சாத்ராகா, இங்க விசர்க்கத்தை விட்டுட்டாங்க புக்ல, இங்க விசர்க்கத்தை போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆண்டி எழுதுறேன் பாருங்க. இந்த இடத்துல விசர்க்கத்தை விட்டுட்டாங்க. ஓகேவா? சாத்ராகா பாட்டம் படித்தவதி, மாணவர்கள் பாடத்தை படித்தனர். அப்புறம் இதே பெண்பால்ல வரும்போது ரெண்டுமே சாரி, ஐ எம் வெரி சாரி. அவங்க இல்ல அவங்க வேற மாதிரி கொடுத்திருக்காங்க, நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். சாத்திரக பாட்டம் படித்தவான்றது புல்லிங்க ஏகவச்சனம். சாத்ரா பாட்டம் படித்தவதி அப்படின்றது ஸ்திரீலிங்க ஏகவச்சனம். மாணவி பாடத்தை படித்தாள். கீழே சாத்ராகா பாட்டம் படித்தவந்தகன்றது அந்த புல்லிங்கத்துக்கு பகுவச்சனம் கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் பாடத்தை படித்தனர். பாலிகாக பாட்டம் படித்தவத்தியக, மாணவிகள் பாடத்தை படித்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு நிமிஷத்துல குழம்பிட்டேன். அடுத்தது லோட்லகாரத்துல கொடுத்திருக்காங்க. கலர் மாத்தலாம்னு வர மாட்டேங்குது. ஓகே, இந்த கலர் சூப்பரா இருக்கு. சாத்ரக பாட்டம் பட்டத்து, மாணவன் பாடத்தை படி. சாத்ராக பாட்டம் பட்டத்து, பட்டந்து, மாணவர்கள் பாடத்தை படியுங்கள். ஓகேவா? இது லோட்லகாரம். இது துவாபிரத்யேயம். சாத்ரக பாடம் படித்வா, மாணவன் பாடத்தை படித்து விட்டு கிரகம் ஆகச்சதி, வீட்டிற்கு திரும்பினான். சாத்ரக பாட்டம் படித்தும் வித்யாலயம் கச்சதி, மாணவன் பாடத்தை படிப்பதற்காக வித்யாலயம் பள்ளிக்கு செல்கிறான். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, பிரசன்ட் டென்ஸ். அதனால் செல்கிறான், இஸ் கோயிங். ஓகேவா? பூதகால பிரயோக. பூதகால பிரயோகத்துல அவங்க புதுசா இது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நம்ம படித்த வானுக்கு பதிலா படித்து அப்படின்றத ஒண்ணு கொண்டு வராங்க. ஓகேவா? எப்படி நம்ம பட்டத்தி இருக்கோ அதே மாதிரி பட்டத்து. இதுவும் பூத காலத்துக்கு ரெண்டு பிரயோகம் இருக்கு, ரெண்டு யூசேஜ். ஒண்ணு வான் பிரயோகம், ஒண்ணு இது பட்டத்துன்ற மாதிரி ஒரு பிரயோகம். ஓகேவா? முன்னாடி ஆண்ட உபசர்காவை போட்டா அது பாஸ்ட் டென்ஸ குறிக்கும். இது ஒரு பிரயோகம். இதை படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க. பாலக பாட்டம் படித்தவான், சிறுவன் பாடத்தை படித்தான். பாலக பாட்டம் பட்டத்து. இங்க ஏன் இம்மு போட்டிருக்கோம் அப்படின்னா, இங்க ஆன்றது ஸ்வரத்துல வரவே இந்த இடத்துல இம்மு போட்டிருக்கோம். ஓகேவா? சிறுவன் பாடத்தை படித்தான். இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? இது ஒரு யூசேஜ்.
ரெண்டுமே பூதகால பிரயோகம் தான். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பாலகः பலம் காதித்தவானும் ஒண்ணுதான், பாலகः பலம் ஆகாதத்தும் ஒண்ணுதான். சிறுவன் பழத்தை சாப்பிட்டான். பாலகः ஜலம் பீத்தவான், பாலகः ஜலம் ஆபிபத், ரெண்டுமே ஒண்ணுதான். சிறுவன் ஜலத்தை தண்ணீரை குடித்தான். பாலகः வித்யாலயம் கதவான், சிறுவன் பள்ளிக்கு சென்றான். பாலகः வித்யாலயம் ஆகச்சது, சிறுவன் பள்ளிக்கு சென்றான். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் வர்த்தமான கால ரூபம் பட்டத்தீலோட பட்டு பிளஸ் அத்தின்றது சேர்ப்போம். அதுக்கப்புறம் ஆ பட்டத்தோட ஆ பிளஸ் பட்டு பிளஸ் அத்தி. இந்த அளவுக்கு நீங்க படிக்க வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இத பாருங்க, இதுதான் இதோட யூசேஜ். பூத காலத்துல பிரதம புருஷா உத்தம புருஷா ரெண்டுத்தையும் கொடுத்திருக்காங்க பாருங்க. எப்படி பட்டத்தி பட்டந்தினோ அதே மாதிரி இங்க ஆ பட்டத்து ஆ பட்டனு. அதுக்கப்புறம் உத்தம புருஷத்துல ஆ பட்டமு ஆ பட்டாம. அதுல என்ன வரும்? வர்த்தமான காலத்துல என்ன வரும்? பட்டாமி இல்லமா பட்டாமி பட்டாமக. பட்டாமி பட்டாமக. கரெக்ட். இதுக்கு எழுதலாம் பாருங்க. யுவகः பாட்டம் ஆ பட்டத்து, இளைஞன் பாட்டத்தை படித்தான். யுவகாக பாட்டம் ஆ பட்டன்னு நீங்க எழுதணும். இங்க எழுதியிருக்காங்க பட்டன். ஓகேவா? இளைஞர்கள் பாடத்தை படித்தார்கள். இங்க அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. அகம் பாட்டம் ஆ பட்டம், நான் பாடத்தை படித்தேன். வயம் பாட்டம் ஆ பட்டாம, நாங்கள் பாடத்தை படித்தோம். சேவகः ஜலம் ஆ பிபத்து, சேவகः அப்படின்னா வேலைக்காரர் தண்ணீரை குடித்தார். சேவகாக ஜலம் ஆ பிபன், பகுவச்சனம் வரும்போது எப்படி வரும்? ஆ பிபன், குடித்தார்கள் அப்படின்னு வரும். அகம் ஜலம் ஆ பிபம், நான் ஜலத்தை தண்ணீரை குடித்தேன். வயம் ஜலம் ஆ பிபாம, நாங்கள் ஜலத்தை குடித்தோம். சக சித்திரம் ஆ பஷ்யத்து, சக அப்படின்னா என்ன? அவன். சித்திரத்தை ஆ பஷ்யத்து பார்த்தான். தே, சகக்கு பகுவச்சனம் தே. ஓகேவா? அவர்கள் சித்திரத்தை பிக்சரை படத்தை ஆ பஷ்யன்னு பார்த்தனர். அகம் சித்திரம் ஆ பஷ்யம், நான் நான் வரபோது இம் வரும். அகம் சித்திரம் ஆ பஷ்யம், வயம் சித்திரம் ஆ பஷ்யாம, பார்த்தோம் அப்படின்னு வரும் அர்த்தம். ஓகேவா? இதுதான் அழகா இங்க கொடுத்திருக்காங்க, நம்ம படிச்சுட்டே வரலாம். ஆ கச்சத்து ஆ கச்சன்னு ஆ கச்சம்மு ஆ கச்சாம, இது எப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா பூதகால பிரயோகத்துல பிரதம புருஷா உத்தம புருஷா கொடுத்திருக்காங்க. ஆ கச்சத்து ஆ கச்சன்னு ஆ கச்சம்மு ஆ கச்சாம. இது எப்படின்னா இது வந்தன் போனன், அதாவது கச்சதி தான். கச்சதி நமக்கு பிரதம புருஷால வர்த்தமான காலத்துல வரும். அதே இதுல வரும்போது ஆ கச்சத்து அப்படின்னு வரும். ஆ கச்சத்துனா நமக்கு என்ன வரும்? ஆ கச்சன் ஆ கச்சத்தின்னு இருக்குல்ல, அதுதான் ஆ கச்சத்துன்னு நமக்கு வருது. வந்தனர் போனார்ன்றதுக்கு கச்சதி, வந்தனர்ன்றதுக்கு ஆகச்சதி இல்லையா? இங்க இதுக்கு ஆகச்சத்துன்னு வரும். குழம்பிக்காதீங்க, ரொம்ப ஈஸி. ஆகச்சன்னு ஆகச்சம் ஆகச்சாம ஆ பட்டத்து. இது முதல்ல சொல்லி கொடுத்திருக்கலாம் இல்லம்மா? அவங்க முதல்ல நம்மளுக்கு அதுவே ஆகச்சதி வரும்போதே இத சொல்லி கொடுத்திருக்கலாமே. இல்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா நீங்க குழம்பிப்பீங்கன்றதுக்காக தான். இதுதான் பெர்ஃபெக்ட் வே. எல்லாரும் உங்களை மாதிரி பிரில்லியன்ட் இல்ல, அதனாலதான். ஆ பட்டத்து பிரில்லியன்ட் தான். ஆ பட்டத்து ஆ பட்டன்னு ஆ பட்டம் ஆ பட்டாம படிக்கிறது. ஆ பத்தத்துன்னா விழருது. ஆ பத்தன்னு ஆ பத்தம்மு ஆ பத்தாம. இப்ப ரெண்டு பேரா சொல்றீங்களா? மகாலட்சுமி அக்கா ஒரு நாள் சொல்லுங்க. ஆ கிரீடத்துலன்னு சொல்லுங்கக்கா. அடுத்தது ஆ கிரீடன் ஆ கிரீடம் ஆ கிரீடாம. அவதத் அவதன் அவதம் அவதாம. மத்தவங்கம்மா
ஓகே. இது சாந்தி அக்கா சொல்லுங்க. அடுத்தது வெங்கட் சொல்லு. ஆலிகத் ஆலிகன் ஆலிகம் ஆலிகாம ஆநயத் ஆநயன் ஆநயம் ஆநயாம ஆனயத் ஆனயன் ஆனயம் ஆணையாம ஆணையாம் ஆணையாம. ஆபவத் ஆபவன் ஆபவம் ஆபவாம. வெங்கடா சொல்லு ஒரு 3. ஆமிலத் ஆமிலத் ஆமிலன் ஆமிலம் ஆமிலாம ஆகாதத் ஆகாதன் ஆகாதம் ஆகாதாம் காதாம. ஆகாதாம ஆகரோத். நீ சொல்லு இன்னும் 2 சொல்லு. ஆகரோத் ஆக்ரூர்வன் ஆக்ரூர்வன் ஆக்ரூர்வம் ஆக்ரூவாம் குருவாம. குரூர்வாம. ஓகே. அடுத்தது கனிஷ்கா ஹிதஸ்ரீ சொல்றீங்களா? வாசுமாமா இருக்காரா கிளாஸ்ல? தெரியல எனக்கு, யாரையும் காணும். சரி நானே சொல்றேன்ப்பா. ஆஷ்ருனோத் ஆஷ்ருன்வன் ஆஷ்ருன்வம் ஆஷ்ருன்ம. சொல்லுங்க மாமா. சொல்லுங்க. காதுல விழல. கொஞ்சம் பக்கத்துல சொல்லுங்க. ஓகே, நானே சொல்லிக்கிறேன்ப்பா. யாருக்கும் காதுல விழ மாட்டேங்குது. பிரக்ஷாலயத் பிரக்ஷாலயன் பிராக்ஷாலயத் பிராக்ஷாலயன் பிராக்ஷாலயம் பிராக்ஷாலயாம. கிளீன் பண்றது. பிரக்ஷாலயதி. இங்க வந்து ஆன்ற உபசர்க்கம்ன்றது பிரான்ற உபசர்க்கத்துக்கு அப்புறம் போடணும். அஸ்தாபயத் அஸ்தாபயன் அஸ்தாபயம் அஸ்தாபயாம. அதரத் அதரத்னா டு வியர். ஏமா இல்ல இல்லையம்மா. ஸ்தாபயாம போடல எங்களுக்கு வரும் இல்ல. ஆமாமா, இங்க வரணும். இதுதான் வந்து சாந்தி அக்கா கிளாஸ்க்கு வேணுங்கிறது. அதுதான் பிரக்ஷாலயாமக்கு வராது. பிரான்ற உபசர்க்கம் இல்லையா? தீபிகா சூப்பரா பாருங்க, கவனிக்கிறா. இது மாதிரிதான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். சூப்பர் கேள்வி கேட்டா. என்னன்னா பிரான்ற பிராக்கு முன்னாடி தானே வரணும், இங்க போடலையேன்னு கேட்டா, இங்க பிராவே ஒரு உபசர்க்கம் தான். சோ அதனால பிராக்கு அப்புறம் வந்து ஷாலயத்துன்னு தான் ஆக்சுவல் வார்த்தையே. அதனால ஆன்ற வார்த்தைய பிராக்கு அப்புறம் சேர்த்திருக்காங்க. அதனால பிராக்ஷாலயத் அப்படின்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி சாந்தி அங்க இங்க ஏன் போடலன்னு கேட்டாங்க. போடணும். ஸ்தாபயாம. ஓகேவா? இத மாதிரிதான் இருக்கணும். அடுத்தது அஸ்மரத்து அஸ்மரன். அதாவது ஸ்மிருதி அப்படி இருக்கு இல்லையா? அதுக்குதான் அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அஸ்மரன் அஸ்மரம் அஸ்மராம அதரத் அதரன் அதரம் அதராம. இங்க மகான் வராது, அதராம தான். பிபத் பிபன் பிபம் பிபாம. அஞானத்து அஞானன்னு ஜானன். சாரி, ஜானத்து ஜானன் ஜானம் ஜானீம. பட் உனக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கிளாஸ் முடிச்ச உடனே ஆன்டி கிட்ட வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. நீங்க தான் 10 நிமிஷம் முன்னாடி போயிடுறீங்க. நான் இங்கே தான் இருக்கேன். தத்தாத்து தததுஹு ததம் தத்வ. இதுக்கு மட்டும் இதை யூஸே பண்ணாதீங்க. வான் பிரத்யேகத்துக்கு போயிடுங்க. தத்தவான் தத்தவத்தின்னு போயிடுங்க. உததிஷ்டத்து உததிஷ்டன்னு உததிஷ்டம் உததிஷ்டாம. நீங்க இதுக்கு கூட நீங்க கேட்கலாம், ஏன் வந்து இங்க வரல திஷ்டத்துக்கு அப்படின்னா, அங்க உதத்துன்ற இடத்துக்கு முன்னாடி இது வரும். அப்படி பஷ்யத்து பஷ்யன்னு பஷ்யம் பஷ்யாம பிரிச்சத்து பிரிச்சன்னு பிரிச்சம் பிரிச்சாம. கேள்வி கேட்கறது. கோதம் இன்ட்ரெஸ்டா கவனிக்கிறியா? தியஜத்து தியஜன்னு தியஜம் தியஜாம.
உபாவிஷத்து, இதுக்கும் அதே மாதிரிதான், தீபு கேட்ட அதே கேள்விதான். இங்க வந்து உபான்ற உபசர்க்கத்துக்கு அப்புறம் ஜாயின் ஆகும். அதனால உபாவிஷத்து, உபாவிஷன்னு, உபாவிஷம், உபாவிஷாம, உட்காருதல். ஓகே, இன்னும் 10 minutes இருக்கா. ஆசீத்து, ஆசன்னு, ஆசம்மு, ஆஸ்ம. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம இத வச்சு சென்டென்ஸ். நான் சென்டென்ஸ் இது ஏற்கனவே எழுதி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இருந்தாலும் நான் இப்ப போர்ட்ல இங்க எழுதுறேன், எந்த பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. அவன் பழத்தை சாப்பிட்டான். அவனுக்கு என்ன வரும்? அவனுக்கு சஹ. வெரி குட். பழத்தைனா பழம். பழம் தான் வந்து ரெண்டுத்துக்குமே வரும். காதித்தவான் போட்டுடுங்க. நான் ரெண்டுத்தையுமே சைட்ல எழுதியிருக்கேன் உங்களுக்காக. நீங்க எது வேணுமா எழுதிக்காங்க. காதித்தவான்னு எழுதலாம், காதத்து அப்படின்னு எழுதலாம். சோ நான் இங்க வந்து ஈஸியா இருக்கிறத தான் எழுத போறேன். இவள் அப்படின்னு வரும்போது ஏஷா. இவள்னா என்ன? ஏஷா. தண்ணீரை என்ன? ஜலம். குடித்தால், குடித்தாலுக்கு என்ன? பீத்தவதி. இன்னொன்னு வந்து பிபத்து. ராமர் காட்டிற்கு சென்றார். ராமஹ வனம் சென்றார். பாஸ்ட் டென்ஸ். கதவான். கதவான்னு எழுதலாம். கச்சன்னு, கச்சத்து, கச்சத்துன்னு எழுதலாம். சேவகன் அதிகாலையில் எழுந்தான். சேவகஹ. போர்ட்லயே எழுதுறேன், போர்டை பார்த்தே எழுதுங்க. சேவகஹ அதிகாலையில், பிராத்தஹ் காலே. காலையில் வந்திருக்கவே சப்தமி விபக்தி. பிராத்தஹ் காலே எழுந்தான் அப்படின்றதுக்கு உத்திதவான். நிறைய குழம்பிக்காதீங்க, இது மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? மீரா கிருஷ்ண கீதத்தை பாடினாள். மீரா கிருஷ்ண கீதத்தை, கிருஷ்ணாமிருத்தம்னு எழுதலாம், கிருஷ்ண கீதாம்னு எழுதலாம். நான் கிருஷ்ணாமிருத்தம் அப்படின்றத இந்த இடத்துல எழுதுறேன். புக்ல வந்து கிருஷ்ண கீதாம்னு எழுதியிருப்பேன், இங்க கிருஷ்ணாமிருத்தம். பாடினால் கீதவதி இன்னும் எழுதலாம், காயத்து. அப்பா ஜனகஹ. நண்பருக்கு மித்ரம். புஸ்தகத்தை கொடுத்தார். புஸ்தகம் தத்தவான். பக்தர் தியானம் செய்தார். பக்தஹ தியானம் கிருத்தவான். கிருத்தவான்னு எழுதலாம், கரோத்துன்னு எழுதலாம். யோகேஷ் தேர்வு எழுதினான். யோகேஷஹ. தேர்வுனா எக்ஸாம், பரீட்சா. பரீட்சாம் எழுதினான். லிகத்து லிகிதவான். ஆஞ்சநேயர். கலர் மாத்திக்கிறேன். ஆஞ்சநேயக ராமநாமத்தை நினைத்தார். ராம நாமம் ஸ்மிருத்தவான். ஒன்னே ஒன்னு எழுதிக்கோங்க போதும். மாணவன் ஸ்மிருத்தவான், அஸ்மரத்து. அஸ்மரத்து, அஸ்மரத். மாணவன் விளையாட்டு மைதானத்தில் விளையாடினான். மாணவன் சாத்ரஹ. விளையாட்டு மைதானம் கிரீடாங்கனே. இங்க மைதானத்தில் வரவே சப்தமி. கிரீடாங்கனே, கிரீடாங்கனே. கிரீடித்தவான்.
மோஸ்ட்லி இதையே எழுதுங்கப்பா. அந்த ஆப்பி பத்துக்கு போயிடாதீங்க இப்போ. நமக்கு இது போதும். பட் நம்ம உங்களுக்கு எழுதிய அம்சத்துல ரெண்டும் கொடுத்திருக்கேன். கிரீடத்துன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டீங்களா? போர்ட்ல தான் எழுதியிருக்கேனே. தத்தி கண்ணு தெரியல. எழுதிட்டீங்களாப்பா? நம்ம அடுத்ததுக்கு போலாம். எத்தனாவது வரீங்க? ஓகே. மத்தியம புருஷா இதுவரையும் நீங்க கத்துக்கல. இப்ப அத ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி மெதுவா அப்படி அழகா எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா? இதுவரையும் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம்? பிரதம புருஷா பார்த்தோமா? பிரதம புருஷத்துல என்னென்ன வரும்? இங்க நான் கார்னர்ல எழுதுறேன். பிரதம புருஷா. பிரதம புருஷல என்னென்ன வேர்ட்ஸ் வரும் ஞாபகம் இருக்கா? புல்லிங்கத்துல சஹ ஏஷஹ, சா ஏஷா. ஸ்திரீலிங்கத்துல. நபும்சகலிங்கத்துல தத்து ஏ தத்து. ஞாபகம் இருக்காப்பா? அடுத்தது வந்து இது இன்னொன்னு எழுதலாம். எப்படி ஒரு பேரையும் எழுதலாம். ராம அது மாதிரியும் எழுதலாம். ராமஹ அப்படின்னு பேர்கள். ரமா அப்படின்னு எழுதலாம். அப்புறம் பவான், பவந்தஹ, பவதி, பவத்யஹ. இது எல்லாமே பிரதம புருஷால வரும். உத்தம புருஷால என்னென்ன வரும் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? அகம், பயம். வெரி குட், வெரி குட். மத்தியம புருஷால துவம், துவம் தான் வருது. துவம், துவாம் அதுதான் வருது. ஓகேவா? சோ இப்ப நமக்கு மத்தியம புருஷன் தான் போறோம். மத்தியம புருஷாலாதான் போறோம். சாரி, துவம், யுவாம், யூயம். ஸ்பெல்லிங்க்கு தான் பார்த்தேன். யூயம், துவம், யூயம். துவம்னா நீ, யூயம்னா நீங்கள். ஓகேவா? சோ இப்ப நம்ம படிக்க போறது மத்தியம புருஷா. இப்ப அதுல பாருங்க, முதல் வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்க? துவம். இதுல வந்து எப்படி வரும்? நமக்கு இங்க நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரதம புருஷல என்ன படிச்சோம்? பட்டுதாத்துக்கு பட்டதி, பட்டந்தி. கரெக்டா? கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து இப்போ உத்தம புருஷல எப்படி படிச்சீங்க? பட்டாமி, பட்டாம. ரைட்டா? இப்ப இதுல பட்டசி, பட்டத்த. இதுதான். சோ இதுக்கு என்ன வரும்? துவம், யூயம். மறந்துடாதீங்க. பட்டசி, பட்டத்த, துவம், யூயம் அப்படின்றது மத்தியம புருஷன். ஓகேவா? இப்ப இதை வச்சு படிக்க ஆரம்பிக்கலாமா? சிம்பிள். துவம் பட்டசி நீ படிக்கிறாய். துவம் வதசி நீ சொல்லுகிறாய். துவம் காதசி நீ சொல்லுகிறாய். துவம் பிபசி நீ குடிக்கிறாய். துவம் இதுலயே பவிஷ்யத் காலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அதேதான். துவம் படிஷ்யசி நீ படிப்பாய். துவம் வதிஷ்யசி நீ சொல்லுவாய். துவம் காதிஷ்யசி நீ சாப்பிடுவாய். துவம் பாஸ்யசி நீ குடிப்பாய். சுதா ஆனந்தேன கீதம் காயத்தி. இது வந்து நமக்கு நார்மலா இருக்கிற வர்த்தமான காலம். இதுலயே நீ சொல்லும் போது துவம் ஆனந்தேன கீதம் காயசி நீ சந்தோஷத்தோட பாட்டு பாடுகிறாய். ராஜா சத்தியம் வதத்தி ராஜா சத்தியம் சொல்றாரு. துவம் சத்தியம் வதசி நீ சத்தியம் சொல்ற. மமதா டிப்பனி புஸ்தகே. டிப்பனி அப்படின்னா பேராகிராஃப் ரைட்டிங். பேராகிராஃப்லாம் எழுதுறோம்ல அதான். டிப்பனி புஸ்தகே கதாம் லிக்கத்தி. அவ வந்து டிப்பனி அதாவது பேராகிராஃபா எழுதுறோம்ல அந்த புக்கு. அந்த புக்ல அவ கதையை எழுதுறா. துவம் டிப்பனி புஸ்தகே கதாம் லிக்கசி நீயும் டிப்பனி புஸ்தகத்துல கதையை எழுதுகிறாய். ஜானகி சம்ஸ்கிருதம் ஞாத்தும் பாட்டம் படிஷதி. ஜானகின்றவ சம்ஸ்கிருதத்தை அறிவதற்காக பாடத்தை படிப்பாள்.
துவம் சம்ஸ்கிருதம் ஞாத்தும் பாடம் படிஷ்யசி. நீ சம்ஸ்கிருதத்தை அறிவதற்காக பாடத்தை படிப்பாய். ஏன்னா இது பவிஷ்யத் காலம். இன்னும் 1 minute இருக்கு. கிளாஸ் ஒரு வேளை முடிஞ்சிடுச்சுன்னா டக்குன்னு அடுத்த மீட்டிங்ல ஆரம்பிங்க, போடுங்க, ஜாயின் பண்ணுங்க. நம்ம உடனே ஜாயின் பண்றோம்.